ஸோ இப்போ ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் என்னமோ கேட்டது ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கேட்டோம். அவங்க பட் அது என்னன்னு கேட்டாங்கன்னு தெரியல. சிக்கன் ரைஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் இப்போ சாப்பிட்டாகணும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க. ஸோ 30 ரூபாய்க்கு இந்த சிக்கன் ரைஸ் எப்படி, சிக்கன் குழம்பு ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். மேபி இந்த ஃபோட்டோ, அந்த ரைஸோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சாப்பாடோட விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஸோ அந்த 30 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைஸ் ப்ளஸ் அந்த குழம்பு, அந்த 30 ரூபாய்க்கு அது ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் சிக்கன் அந்த ஒரு ஃப்ளேவர் எதிர்பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒர்த்தாக இருக்காது. பட் அந்த ப்ரைஸ்க்கு அந்த அவங்க கொடுத்த குவான்டிட்டிக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்வாரியம் போகலாம், ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. ஸோ அந்த அக்வாரியம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானோட கிளம்பி வந்தோம். அரௌண்ட் ஒரு 4:30 வந்தால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock ஆகுது. வழியில் ஒருத்தர் எங்களை பார்த்துட்டு, வண்டி நம்ம ரெண்ட்டு எடுத்துக்கோன்னு பார்த்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அக்வாரியம் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அக்வாரியம் 6 மணிக்கு தான் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஏதோ மைசூர் மகாராஜாவோட பேபி பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சில்கோ இல்லை கிராஃப்டிங்கோ சாண்டல்வுட்டோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்க்கு அவர் டைரக்ட் பண்ணி விட்டார். அந்த ஷாப் மேபி அவர் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், அப்படி தான் எனக்கு தோணுது. நம்ம அந்த ஃபேக்ட்ரி, சில்க் ஃபேக்ட்ரி, கிராஃப்டிங் ஃபேக்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த மைசூர் சாண்டல் ஃபேக்ட்ரி ஒருத்தர் சொன்னார் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடை இருந்தது. ஸோ டீ சாப்பிட்லாம், தலைவலிக்குது அப்படிங்கிறதுனால டீ சாப்பிட வந்திருக்கோம். கடையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹாரா வேத் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி அடையார் ஆனந்த பவன்னு சொல்லியிருக்கோம், அது A to B அப்படின்னு வச்சுருக்கோம்ல. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா A to V அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டீ ப்ளஸ் ஒரு மசாலா சமோசா சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது, இந்த பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ டீயும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ரொம்ப சக்கரை தூக்கெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்கல. பட் என்னோடய ஒய்ஃப்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மசாலா சமோசா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரம் தவிர்த்து நீங்கள் காரம் மட்டும் உங்கள் ஆவரேஜாக கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் காரம் ஓவராக இருக்கிறனால சரியாக சாப்பிட முடியல. இந்த ஹோட்டலுக்கு என்னோடய ரிவ்யூ, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு
பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு சின்னதாக செட் பண்ணியிருக்காங்க. அதையே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள்.